வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு ரிஷபலக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இப்போ ரிஷபத்திற்கு குரு லக்னத்தில் இருக்காரு, சனி 10ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ சூரியனுடைய கணக்கு மாத பலனுக்கு கணக்கெடுக்கும்போது 4ஆம் இடத்துல இருக்காங்க. சூரியன் மாத ஆரம்பத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. 13 நாட்கள் சுக்கிரனை போல செயல்படுறதுனால வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடு சார்ந்த கடன் எதிர்பார்க்குற கடன் தொகை கிடைக்கிறது, சேங்ஷன் ஆகிறது, லோனு, இதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உஷ்ண ஆதிக்க பிணிகளில் கவனம் செலுத்தணும். பண வசதி, தொழில் பலம், உத்தியோக அங்கீகாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். பலம் பொருந்திய வகையில் நமக்கு நம்முடைய இயக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். உறவுகளில் பார்த்தோம்னா திருமண உறவுகள் கொஞ்சம் தடைபட்டுக்கிட்டு இருக்கும், வரன் பார்க்கறது இந்த நிகழ்ச்சிகளில். அதே நேரத்தில் நமக்கு கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் விரிசல்கள் இருக்கும். இதில் அந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகிற டைமுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் 13 நாட்கள். இந்த 13ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உத்தர நட்சத்திரத்தில், சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் போகிறதுனால அப்போ பெருசாக பாதிக்காது. என்னதான் 4ஆம் இடத்துல ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் கன்னி ராசியில் 5ஆம் இடத்துலையும் சூரியன் போகிறார். அதனுடைய தன்மையில் நமக்கு உறவுகள் பாதிப்பு இருக்காது. குழந்தைகள் குதூகலம், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். கலைகளில் தேர்ச்சி, படிப்பு காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அரசு வழி ஆதாயம், அரசியல் ஆதாயம், அரசு அதிகாரிகள் இது சார்ந்த நன்மைகள், இடம், பூமி, வாகனம் இதில் பர்ச்சேஸு, இது மாதிரியான சுப காரியங்கள் நல்லா நடக்கும். சூரியன் பலம் பொருந்தி 10ஆம் இடத்துக்கு ஒரு பவரை தர்றதுனால புகழ் நமக்கு மங்காம ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்கள், வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். அதுக்கடுத்து 26ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள 4 நாளில் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு 3ஆம் இடம் சந்திரன் தான் அதிபதி. அப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அந்த அமைப்பு இருக்கும்போது கம்யூனிகேஷன், ஆவணங்கள் சரி பண்ணுறது, ஒரு இடமாற்றம், ப்ராஜெக்ட் மாற்றம், வீடு மாற்றம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு விசா ஆவணங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க மற்றும் மீடியாவில் இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் வளர்ச்சிகள் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஓரளவுக்கு இந்த மாதத்தில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த நன்மைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 10ஆம் இடத்துல கர்மச்சனியும் சூரியனும் 4ஆம் இடத்துலையும் பார்வையில் பார்த்துக்கிறாங்க. அப்போ இதில் அந்த பார்வையினால் என்ன ஆகும்னா, அந்த ஒர்க் நேச்சர், ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் நேச்சரில் ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் வேலையாகலை, ஏதாவது ஒரு விதத்தில் காலதாமதமாகிறது, அல்லது தொழிலாளிகளுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது, அல்லது ஆர்டர் ப்ரொடக்ஷன் டிலேவாக நமக்கு உற்பத்தி ஆகிறது, ஒரு ஆர்டர் அனுப்புறதுக்கு காலதாமதமாகிறது, இது மாதிரியான சிரமங்களை அங்கே கொடுக்கும். இது சூரியன் சனி பார்வையினால் வரக்கூடிய பிரச்சனைகள். பட் இருந்த போதிலும் இந்த ரெண்டுமே தன்னுடைய வீட்டில் பலம் பொருந்தியதாக இருக்கிறது. நம்முடைய லக்னாதிபதி சாரம் வாங்கி சூரியன் இருக்கிறார், பாக்யாதிபதி சாரம் வாங்கி சனி இருக்கிறார். அதனால் அந்த குருவும் பலமாக இருக்கிறது. நம்ம லக்னாதிபதி சாரம் வாங்கினதுனால இந்த அமைப்பில் நம்மளுடைய ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையை நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ப்ராப்ளம்ஸுகள்,
அதனால் வந்து தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை ஃபேஸ் பண்ணி அதற்குண்டான ஒரு முயற்சிகளை எடுத்து அதில் இன்வால்வ் ஆகி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுத்துட்றாரு. 13ஆம் தேதிக்கு அப்புறம் 26ஆம் தேதி வரைக்கும் பலம் அதிகமாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். தாயார், மனை, வீடு, வாகனம் இது மாதிரியான ஒரு பர்ச்சேஸுகள் வந்து சாதகமாக இருக்கும். குடும்பத்திற்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், ஃபர்னிச்சர்ஸ், மரச்சாமான்கள் இது மாதிரி வாங்கிறதுக்கு நல்லா இருக்கும். வீடு சில பேர் கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு அது சாதகமாக அமையும். அதே நேரத்தில் நமக்கு தாயார் சம்மந்தப்பட்டதில் மேன்மைகள் கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை கொடுக்கும். அரசு துறை, அரசு அதிகாரம், அரசியல் இது சார்ந்த ஈடுபாடுகளையும் வளர்ச்சி கொடுக்கும். 26ஆம் தேதிக்கு மேலே 4 நாள் 30ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம். அப்போ கன்னி ராசியில் சூரியன் இருக்கிறாரு. சந்திரன் வந்து கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறதுனால 3ஆம் அதிபதிங்கிறதுனால வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். திருமண காரியங்கள், உறவுகள் சம்பந்தப்பட்டது, புத்திரபாகியம் இதற்குண்டான நடவடிக்கைகளுக்கு சாதகமாக இருக்கு. சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு முடிவுகள் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. வளர்ச்சி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து நிலைத்திருக்கும். ஓரளவுக்கு நமக்கு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். அடிப்படையில் குருவானவர் நமக்கு குருவனுடைய பலம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நன்மைகள் கொடுக்கும். அதாவது ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அந்த கஸ்டமர்கிட்ட பேசுறதுல நமக்கு உண்டான சர்வீஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு பலப்படுறது, பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் குதூகலமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது இந்த 13 நாட்கள் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அந்த 13 நாட்களில் நமக்கு சுக்கரனுடைய அமைப்பு பிரகாரம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். ரொம்ப வந்து கோபதாபங்கள் இல்லாமல் நடந்துக்கிட்டாலே அது பிரிவினைகள் வராமல், பகை வராமல் கொண்டு போய்க்கும். அப்போ இந்த ஒரு வளர்ச்சி என்பது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் மற்றும் மூளை உழைப்பு எந்த ஒரு இன்சார்ஜில் இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தாலும் அதுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும், டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அடிப்படையில் வந்து நமக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3மே வந்து ஒரு கெட்ட ஸ்தானங்கள்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 4ஆம் இடத்துல தான் சூரியன் போராருங்கும்போது அங்கே இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகிறதும் சூரியன் நட்சத்திரத்தில் போகிறதும் அது 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் அந்த நட்சத்திரங்கள் இருக்குது. அதனுடைய ஆதிக்கத்தையும் கையில் தான் வச்சுருக்கோம். அதனால் என்னென்னா வேலை பார்க்குறதுல ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் ஹீட் எனர்ஜி வேலை செய்யும். இந்த சனியினுடைய பார்வையினால் ஒன்றுக்கு ஒன்று கிளாஷ் ஆகிட்டு இருக்கும். பட்டு வேலை நடக்கும். அதில் வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ரிஷப லக்னத்திற்கு இந்த மாதம் நல்ல மாதமாக அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.